வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இரட்டை சின்னத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட 3-4 பாதமும், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதமும், புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள்ங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட இருக்குது. ஒரு சில செயல்பாடுகளை மற்றும் இந்த காலத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தால் போதும். இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான மாற்றம், மனசில் ஒரு புத்துணர்ச்சிங்கிறது பிறக்கிறதால நேர்மறை எண்ணங்களோட நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக கூட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அதிக அனுபவிச்சிருக்கக்கூடியவங்க தாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் சார்ந்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் புதிய வாய்ப்புங்கிறது தேடி வரும். அனுகூலமான பலன் எல்லாமே பெற போகிறீங்க. உங்கள் தொழிலும் வேலையும் மெதுவாக இனி வளர தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அரசு சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப நாளாக முயற்சித்து வந்த பல இடமாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க. நேர்மறை எண்ணங்களோட பல விஷயங்களை நீங்கள் அணுகிறதால இனி எல்லாமே உங்களுக்கு சுபம்னே சொல்லலாம். வீட்டில் கூட சுப செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீடு, மன, ஆடை, ஆபரண சேர்க்கை எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்புன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஆடம்பர செலவு எல்லாமே கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லது. கூடவே தாயோட உடல்நிலையில் கவனமாக இருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தாலுமே உடல் ரீதியாக இந்த நேரம் நீங்கள் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படலாம். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இடையிடையே சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறில் அமைந்திருக்கக்கூடிய தார்பரணேஸ் கோவில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்ய பாருங்கள். நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு நீங்கள் எல்தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டவங்க. உங்களுடைய பார்வைங்கிறது எல்லாருமே ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும். இனி தோற்றத்திலையும் பொலிவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் மனசில் ஒரு புது தெம்பு கிடைக்கும். சிந்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இயல்பாகவே ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். மற்றவங்களுக்கு எளிதாக அறிவுரை சொல்லக்கூடியவங்களாம் இருப்பீங்க. சூழ்நிலையில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு அற்புதமான குணங்கிறது உங்களுக்கு இருக்கும். நெருங்கி பழகுணங்கள் இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு நிறைய உதவிங்கிறது நீங்கள் தேடி செய்வீங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட நீங்கள் உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாருக்கும் அடிப்படையாத தன்மைங்கிறது இருக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடியவங்களாகும். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பர மாதிரி சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான நபர்களாக இருப்பாங்க. சோம்பேறித்தனங்கிறது உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நேரம் உதவி உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இனி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா கண்ணு கருத்துமாக அதை பொறுப்போடு செஞ்சு முடிக்கிறதால சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதிக ஞாபக சக்தி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் இதனால் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மிக சிறப்பான பலன் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக இருக்கும். கடுஞ்சொருக்கள் பேசுவதை இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பார்க்கக்கூடிய தன லாபத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் நன்மை இருக்குது. ஆனால் தாய் வழி உறவினர்களால் இந்த நேரம் ஒரு சுமூகமான நிலைங்கிறது உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நல்ல பலன் என்னவோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உறவினர் வகையில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தனிவாக இருக்க பாருங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு தடங்களாக இருந்துட்டு வந்த உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த நிலைமை அப்படியே மாறும். சொன்ன நேரத்தை உங்களால் இனி செய்ய முடியும்னே சொல்லலாம்.
குடும்பத்தில் இளைய சகோதர ரீதியாக லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தெய்வ யாத்திரை, புனித தலங்களுக்கு போகிற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த நேரம் நடக்கும். முன்னோர்களை வழிபட மறந்துடாதீங்க. முன்னோர் வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிட்டா உங்களால் இனி வரக்கூடிய எல்லா காலமும் சிறப்பான பலனை பெற முடியும். அதே சமயத்தில் கோபங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் குறைச்சிக்கணும். கோபத்தால் பேசக்கூடிய கடும் சொற்களையும் தவிர்க்கணும். உத்தியோக ரீதியாக நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்யுங்க. அர்ப்பணிப்பு நிறைவோடு செஞ்சீங்கன்னா இந்த காலங்களில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே லாபகரமான முதலீடு செய்ய இந்த நேரம் தயங்க வேண்டாம். எந்த முதலீடாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யுங்க, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே தாய் தந்தையரை மனதார நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் எந்த செயலையும் தொடங்குங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வேலை ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இரவு பகலாக இது வரைக்கும் உழைச்சிருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சே உங்களுடைய திறமைங்கிறது ஒரு உடல் சோர்வுங்கிறது ஏற்பட்டிருக்கும். இனி எல்லா வகையிலும் உதவி கிடைக்க போகுது. இழுவரியாக இருந்துட்டு வந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இனி மாற்றமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்துக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அண்டை அயலவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். முழு கவனம் நீங்கள் பாடங்களை செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். புதிய நண்பர்கள் இந்த நேரத்தில் கிடைப்பாங்க. படிப்புலேயே முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியாக நல்ல மாற்றம் உண்டாக போகுது. நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலமான பலன் கிடைக்கும். எதிரிகளை கண்டாலே இனி உங்கள் எதிரிகள் வீழ்ந்து தான் கிடப்பாங்க. வழக்கு மாதிரியான விஷயங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கும். தந்தை மகன் உறவுங்கிறது இந்த நேரம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். வீட்டுக்கருகில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, மாலை நேரங்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் மனசில் ஒரு தெளிவு உண்டாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட படத்தை வாங்கி வச்சு நீங்கள் தினமுமே தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தொழில் வியாபாரங்கிறது வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்ய சிறப்பாக இருந்தாலும் வீண் பேச்சால் மன வருத்தம் தான் உண்டாகும். தேவையில்லாத விஷயத்த பேச வேண்டாம். வீண் பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. உறவினர்கள் நண்பர்களோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி எல்லா வகையிலும் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து மன சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கும். வீணான பயத்தை நீக்குங்க. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குது. வம்பு மாதிரியான வழக்கு மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். மனசில் தெம்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய முயற்சிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவுல மேலுமே பார்க்கலாம். மிருகஷீரிடம் 3-4 பாதங்களை விடவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய நேரம். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். கடன் விவகாரங்கள் எல்லாமே இந்த நேரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது தேடி வரக்கூடிய நேரம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் மாற்றம் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் உண்டாகலாம். இடமாற்றம் மாதிரியான விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி வசூலாகும். வாகனங்கள் மூலமாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பொருட்களை வெளியூருக்கு அனுப்புறப்ப கவனமாக இருங்க. உரியவங்க கிட்ட போய் சேர்தானே நீங்கள் பார்த்துக்கங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உங்கள் மேலே வீணான அவதூறு பழிச்சொல் எல்லாமே பேசுவாங்க. அதை பற்றி கண்டுக்காமல் ஒதுங்கி இருக்க பாருங்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையிலையும் இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்குது. பிள்ளைகள் ரீதியாக ஒரு சின்ன சின்ன செலவு இந்த நேரத்தில் ஏற்படலாம். ஆனால் இந்த காலத்தில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நல்லதை யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்லதே நடக்கும். பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லது கெட்டதை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும்.
மற்றவங்க சொல்கிற ஒரு கருத்தை அப்படியே ஏற்றுக்காம உங்களுடைய சிந்தனையை இந்த நேரம் நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலுமே திறமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ ஒரு உடல்நல பிரச்சனை ஏற்படலாம். அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு கோளாறு மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பக்கத்தில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலுமே மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். புதன்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சு தெய்வ அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு கடுமையான முயற்சியுமே வீண் போகாதுன்னு சொல்லலாம். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில்